வைராக்கியம் கொண்டு அவருடைய இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும்படி எதையாவது இந்த பூமியில் வாழப்பொழுது இயேசுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லாம் பேசுகிறார். அவர்களை மூடி, அப்பா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. எங்களோடு கூட நீர் பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் இடைவிடுகிறாக பேசுகிற நம்முடைய பிள்ளையை மறைத்து தூய ஆவியானவர் ஆண்டவரே நீர் இடைவிடுகிறாக. ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்தும். தாழ்த்தி திருக்கரம் தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. இயேசுவோடு கூட இயேசுவுக்காக. அல்லேலூயா. இந்த வேலை ஒரு மகத்துவமான ஒரு வேலை. இப்படி கூட சொல்லலாம், இயேசு விட்டு சென்ற வேலை. இயேசுடைய சீசர்கள் இந்தியாவுக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றி சென்ற தோமா அவர்கள் விட்டு சென்ற வேலை. அதற்கு பிற்பாடு எத்தனையோ மிஷனரிகள் வந்து ஊழியத்தை செய்துவிட்டு அவங்க ஊழிய காலம் நிறைவேற போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கையில் போயிட்டாங்க இல்லையா? அவர்கள் விட்டு போன நாம் செய்வது இயேசுடைய அந்த வேலை தான் தொடர்ந்து ஒருத்தர் ரேணி செஞ்ச ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கிரகம் செஞ்ச ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பில்லி கிரகம் செய்த ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் கரங்கமாடி வந்து சீகல் பாக ஐயா செய்த ஊழியத்தை நாம் செய்துட்டு இருக்கோம். வில்லியம் கேரி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவங்கெல்லாம் விட்டு சென்ற அந்த பணியின் தொடர்ச்சியாக எலியா விட்ட அந்த எலிசாவை போல நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா எலியா செய்தது ஒண்ணுன்னா எலிசா செய்தது இரண்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பா குறைவாக இருக்காது. அதே போல நம்மை கொண்டு தேவன் இதற்கு முன்னதாக செய்தவர்களை விட இரட்டத்தனை டபுளா செய்வாரை ஒழிய அதுல இருந்து ஒரு மனது குறைவா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அது மட்டும் நிச்சயம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் தூக்கா என்பவர் எழுதின செய்திகளும் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை 38-39 படிக்கிறோம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்றார். படிக்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, பிசாசுகள் பிடித்து ரொம்ப காலமாக பிசாசுகள் பிடித்து வீட்டுல இருக்காதவனாய், கல்லற தோட்டத்துல தங்கி வஸ்திரம் இல்லாதவனாய், அங்க போற வார யாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டு துன்புறுத்துகிறவனாய் காணப்பட்ட ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். அந்த மனுஷன் ஆண்டவர் மூலம் தொடப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறான். அந்த சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னா, இயேசு வராரு, அவன் இருக்கிற அசுத்த ஆவி அவனுக்கு நீங்கும்படி கட்டளை கொடுப்பார். அப்ப அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவை பார்த்து வேண்டுதல் வைக்கும். நம்ம மட்டும் வேண்டல, இன்னைக்கு பிசாசுல இயேசு நினைச்சது வேண்டுதல் செய்கிறது. கடவுள்கிட்ட அப்பவே பிசாசு வேண்டுதல் யோபுவை சோதிக்கும்படி வேண்டுதல் செய்யுது. அதனால விண்ணப்பம் பண்ண அவனுக்கும் தெரியும், ஆனா அவனுக்கு உறவுக்கு தெரியும். ஆனா நம்ம உறவுல இருப்போம் தேவனோடு கூட. அல்லேலூயா. அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். கடவுள் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிற நல்ல இதுதான். பிசாசுகளும் விசுவாசிக்கிறத அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப அவனும் விசுவாசிக்கான், அவனும் ஜெபம் பண்ணுதான். பட் அவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அவன் என்ன செய்வான்? கடவுள் இருக்கிறான்னு விசுவாசிப்பான்.
ஆனா வசனத்தின்படி என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். அவன் வேண்டுதல் வைப்பான். எதுக்கு? யாரை எப்படி கதைய முடிக்கலாம், சோதிப்பது. ஆனா நம்ம வேண்டுதல் வைப்போம், எல்லாரும் ரசிக்கப்படுவது. வித்தியாசம் இருக்கிறது. ஆனா அவனால ஒண்ணு செய்ய முடியாது, தேவனோடு நெருங்கி வரதுல இருக்க முடியாது. அந்த பாக்கியம் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிசாசுகள் வேண்டுதல் வைக்கி, ஆண்டவரே எங்களை அந்த பன்றிகளுக்குள்ள போக என்ன செய்யுங்க, அனுமதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார். இப்போ பன்றி மேய்த்தவர்கள் நடந்த சம்பவத்தெல்லாம் ஊர்வலத்துக்கு வந்தாங்க. இப்படி வந்தான், பிசாசு பிடிச்சவன பிசாசை சொல்லி அந்த பிசாசை போனா பன்னிக்குள்ள அனுப்பிட்டான். அவ்வளவு நம்ம பண்ணி பூரா கடலுக்குள்ள போய் செத்து போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சம்பத்து சொத்து பூரா கடலுக்குள்ள போயிட்டு. அதனால இப்போ அவன் எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு பார்த்தா, அத்தனை வருஷம் அவனை கஷ்டப்படுத்துற மனுஷன், ஊரே அலுவலகப்படுத்துற மனுஷன், அங்க எழுதிருக்கு, அவன் புத்தி தெரிந்தவனாய் வஸ்திரம் தரித்து செஞ்சிருந்தான், உட்கார்ந்து இருந்தான். அவன் என்ன? புத்தி தெரிந்தவனாய் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருந்தான். இங்க ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? அந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அடுத்த ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? அவன் ட்ரெஸ் இல்லாம தான் இருந்தான். இயேசுவும் எங்க போனாலும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டார். அப்போ அவன் வஸ்திரம் தரிச்சு உட்கார்ந்து இருக்கான். அந்த வஸ்திரம் அவனுக்கு இங்க இருந்து வந்து யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா பிரைஸ் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் அவனுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கான்? அவனுக்கு அந்த வஸ்திரம் எங்க இருந்து வந்தது, எங்க இருந்து வருது, எப்படி வருது, அதெல்லாம் தெரியாது. ஆண்டவருக்கு வேணும்னா வஸ்திரம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமா. ஒருவேளை இன்னைக்கு வேணா ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பில்லாம போகலாம். சாமான் சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, நான் மொத்தமா கொண்டு கொடுங்க அப்படின்னு பீரோல குறையவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. மொத்தமா ஊர்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா பீரோல ட்ரெஸ் செஞ்சவனுக்கு குறைய மாட்டேன்னு சொன்னாரு. இதே சாமான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு ஒரு சாட்சியாரமா இருக்கும். இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். ஊர்ல பண்டிகைக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கிறிஸ்துமஸ் கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நவம்பர் பண்டிகை தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த காலம் ஒரு நாள் இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலம். இந்து பண்டிகை, தீபாவளி, பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் கிடையாது. எங்க ஊர்ல கோயில் கூட வரும், அதுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ், ஒரு 1000 செட் கொடுப்பாங்க. வஸ்திரம் என்பது வருஷத்துக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். அப்படி வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா கொண்டாட நாட்களா கைது பார்ப்போம். ஏப்பா நிறைய இருக்கிறவங்க சோற்றம். ஆனா இன்னைக்கு வருஷத்துக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்கு சொல்லுங்க. கணக்கே இல்லை. கர்த்தர் கணக்கு இல்லாமல் உங்களை ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தர் நன்றி சொல்லுங்க. நம்ம கணக்கு இல்லாம ஆசீர்வதிக்கிறாரு. ஆமா, போன 3 மாசத்துக்கு மட்டும் சாமியார் எனக்கு 4 சட்டை கொடுத்துருக்காரு. ஒரு சட்டைக்கு வழி கிடையாது. ஆண்டவர் பெரியவர். என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு வஸ்திரம் அவ்வளவு நம்ம 40 வருஷம் 30 வருஷம் முன்னாடி அப்படி இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல வஸ்திரம் எப்படி தெரியுங்களா? அது ஒரு கொள்ளை பொருளாக தெரிந்து கொள்ளப்பட்டது. பழைய ஏற்பாடு காலத்துல இத்தனை பேரோட வஸ்திரத்தை கொண்டு வந்தா அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுப்பாங்களா இருந்தது. அப்படிலாம் இருந்தது. அவங்க அடிச்சு பிடிக்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. சிம்சனுடைய அந்த சம்பவத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? வஸ்திரம் அவ்வளவு முக்கியம். அதையே சொல்றீங்க, இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து போட்டிருந்த வஸ்திரத்தின் மேல சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கொலை குற்றவாளிய என்ன செஞ்சாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸை கூட விடாம எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப வஸ்திரம் அவ்வளவு முக்கியமாக, அவ்வளவு விலை உயர்ந்ததாக அப்ப இருந்தது. அதான் சொல்றேன், சொல்றாங்கல்ல, அது சொன்னீங்க. சிம்சன் காலத்துல அது அவன் வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் வஸ்திரம் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமானதாக அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு வஸ்திரம் ஒரு பெருசாக கருதப்படல. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்துல, அதான் சொல்ல வரேன், இயேசு வாழ்ந்த காலத்துல வஸ்திரம் என்பது முக்கியமானது, விலை உயர்ந்தது. அது ஒரு பந்தய பொருள். அதுவும் சொல்ல போனா கொள்ளை பொருள். இஸ்ரவேலர்கள் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவாங்க.
வெள்ளியுடைமைகளை பொன்னுடைமையாக இவ்விதமாக அவர்களை கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லி கொள்ளை பொருளாக அது கருதப்பட்டது. சரியா? அப்படிப்பட்ட அந்த வஸ்திரம் அதை எப்படி வந்தது அப்படின்னா, எப்படி வந்ததெல்லாம் தெரியாது, ஆனா வந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மனுஷன் மூலமா ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, பத சொல்லுவாங்க, உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு, உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு தேவன் திட்டம் போட்டார்னா, உங்களுக்கு எது அவசியமாய் தேவைப்படுகிறதோ அது அப்ப இல்லாம இருந்தாலும் அதை புத்தம் புதுசா கொடுத்துருவாரு. எப்படி வரும், எங்க இருந்து வரும்னே தெரியாது, ஆனா வந்துடும். அண்ணே எனக்கு பேச வராது, அண்ணா எனக்கு ஜோம் பண்ண வராது, அண்ணா எனக்கு எழுத வராது, எனக்கு சிரிச்சு 4 வாரம் எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு ஒன்ன கொண்டு ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மனுஷனை வச்சு ஒரு திட்டம் வச்சிருந்தார். அதான் சொல்லுவாங்க, அவன் வச்சு ஒரு திட்டம் வச்சிருந்தார். அதே போல உங்களையும் என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்தது உண்மை என்றால், எது இல்லையோ அதை எப்படியாவது வர வச்சிருவாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எது இல்லையோ அதை இல்லாம அனுப்ப மாட்டாரு, அதை கொடுத்து அதோடைய மகிமையை காட்டேன். வஸ்திரம் இல்லாம தான் எங்க இருந்து வந்து தெரியாது. அதுக்கு பேர் தான் நம்ம பைபிள்ல சொல்லுவோம் அற்புதம். அல்லேலூயா. ஆண்டுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யூ பிலீவ் தட்? விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். வாழ்க்கை அற்புதம் நடக்கும். கால்வலி குணமாகும். என்னால ஓடுவீங்க, இதை விட அதிகமாக ஓடுவீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை தருவார். என்னால முடியல, என்னால பேச தருவாங்க. நானும் முன்னாடி நீங்க நானும் என்ன பெரிய பேச்சாளர் பெரிய வல்லமை பெறணும் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஜெபர்சன் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாப்ல. நான் திரும்பி டக்குன்னு டென்ஷனாகி பேசிப்பேன். ஆமா, கோபம் போடுவேன். யார்கிட்ட 4 வார்த்தை பேச தெரியாது. சாமல் சொல்லுவான், இப்ப மட்டும் பேசுறதாம முடியும் அப்படிமா. அல்லேலூயா. அப்படிலாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் கர்த்தர் மாற்றி, அல்லேலூயா, இல்லாத உருவாக்கி. அல்லேலூயா. இப்போ நீங்க தலைப்பு இயேசுவோடு கூட 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, இந்த மனுஷன் இயேசுவோடு கூட இருக்கிறதுக்கு கேட்டான், முடியாது அப்படின்னு. இன்னொரு மனுஷனை ஆண்டவரை கூப்பிட்டாரு, என் கூட வா, நான் உன் கூட வரணும் அப்படின்னு ஒரு மனுஷனை கூப்பிடாரு. இன்னொரு டீம், நாமும் அவரோட கூட சேர்ந்து போய் சாவோம். ஆமா, இயேசுவோடு கூட சேர்ந்து போய் மறிக்கும்படி அவரோட கூட போவோம். ஒரு 3 விதமான காரியத்தை நீங்க தியானிக்க போறோம். இந்த முதல் காரியம் தான் இயேசுவோடு கூட உட்காரும்படி. நான் உங்க கூட இருக்கேன், நான் வசனம் படிங்க. அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, படிங்க, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் சொல்லி அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். நல்லா கேட்கணும். இந்த மக்கள் எல்லாரும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயேசுவே நீ எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. அந்த ஊர்ல உள்ளவங்களையா, எங்க சொத்து பூரா கடல்ல போயிட்டு, எங்க வீட்டில் உள்ள பண்டிகுட்டி பூரா கடல்ல போயிட்டு, அதனால நீர் எங்களுக்கு தேவையில்லை, எங்க எல்லையிட்டே ஓடிக்கணும்னு சொல்லி கையெடுத்து கூப்பிட்டுட்டாங்க. நல்லா பேர் போகிற ஓடிடு. ஆனா அந்த ஒரு மனுஷன் தான், இவங்க கூட நான் இருக்கு கும்பல, நான் உங்க கூட வந்துடுறேன், நான் உங்க கூட வந்துடுறேன். ஆண்டவரே போ, நீ உன் வீட்டுக்கு போ, நான் செய்ததாக உன் வீட்டில் போய் சொல்லணும் தான் சொன்னாங்க. நல்லா கேட்கணும். உன் வீட்டுல போய் செய்யும் தான் சொன்னார். ஆனா நடந்தது என்ன? அந்த வசனத்தை படிங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இன்னும் ஒருபடி மேல போய் அடுத்த வசனத்தை படிச்சுங்க. இயேசு திரும்பி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருக்கும்படி செய்தான். போதும். அல்லேலூயா. இயேசுவே வேண்டாம்,
ஒருத்தர் வேண்டாம், எல்லாம் போச்சு, கட்டமாகி போச்சு. இவர்கள் வேண்டே வேண்டாம்னு சொன்ன அவ்வளவு வேலையும் ஒரு கிறுக்கன், இன்னும் சொல்ல போனா ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் ரட்சிப்புக்குள்ள நடத்தினான்னா, ஹலோ நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியணும். எந்த பைபிள் காலேஜும் போகலாது யாரு? பிசாசு விரட்டப்பட்ட மனுஷன். நீங்க நிறைய பேர் பைபிள் காலேஜ் போய் படிப்புக்கு மேல படிக்கும், பிபிஹெச்சி, எம்பிஹெச்சி, பிடிஎஸ், எம்பி இதெல்லாமும் அந்த படிப்பு, எம்டியூ, டிவினிக், மாஸ்டர் ஆஃப் டிவினிக், அதெல்லாம் பேச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பேரை விட அதிகமா என்ன இருக்கும்? பட்டம், டிகிரி இருக்கும். ஆனா ஊழியம் எல்லாம் கேட்டுடுங்க. ஊழியம் செய்வதற்கு படிப்பு கண்டிப்பாக எல்லாம் கிடையாது. படிப்பு இருந்ததுதான் நல்லா, இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும். படிப்பு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா செய்யலாம். படிக்காதவர்கள் ஊழியமே செய்ய முடியாது, அப்படி கிடையாது. இவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான், வேத அறிவுலாம் கிடையாது. இயேசு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும் இயேசு மட்டும் தெரியும், அவர் விடுதலை கொடுக்கிறார், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நான் பிசாசு பிடிக்க இருந்தேன், என்னையே சுகமாக்குனார்னா உனக்கும் கண்டிப்பா சுகம் கொடுப்பாருன்னு சொல்லியே மொத்த ஊரையே வச்சு கூட நடந்துட்டான். அல்லேலூயா. இந்த ஒரு சாட்சி வச்சு ஒரு ஊரையே, ஒரு பட்டணத்தையே ஒரு மனுஷன் ஆதாயம் ஆக்கிட்டான்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு எவ்வளவு வசனம் தெரியும், எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில சாட்சி நடந்திருக்கு, எவ்வளவு அற்புதம் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாங்க. நாம இன்னும் எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? ரொம்ப முக்கியம். ஏதாவது ஆண்டவருக்காக இப்ப இயேசுவோடு கூட இருக்கணும் ஆசைப்பட்டான், ஆனா ஆண்டவர் முடியாது அப்படின்ட்டார். ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு, அது அடுத்த வசனங்கள் தியானிக்கும் போது நம்ம அதை சொல்லலாம். சரியா? இப்ப அடுத்த சம்பவத்தை படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. லூக்கா சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட கூட அவரை கூட அழைச்சிட்டு போயிட்டான். இயேசு கூட என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். முதல்ல இயேசு கூட இருக்குன்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் மொத்த ஊரை வச்சு கூட நடத்தினான். இயேசு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனா இருக்கும்படி அவர் முன்னுக்கு கொடுக்கல. இயேசு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டவனே மொத்த பட்டணத்தை இயேசு கூட நடத்திட்டான். இங்க இயேசு கூட வான்னு சொல்லி கூட்டு போறாரு, இயேசு கூட போறான். இப்ப இந்த மக்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதை படிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் கூட போறாரு, அவன் கூட போறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட்டி சொல்லுவாங்க, இவெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டியதான், இவங்களாம் ஊழியம் செய்ய வேண்டியது. எப்படி இருந்தா தெரியாதா எங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தவர்கள் தான் கர்த்தர் மாற்றுவாங்க. அவர் அற்புதம் நினைச்சு நம்ம வாழ்க்கையில அவர் சின்ன விஷயம் மாற்றுவார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் கூட தான் போறாரு, ஆனா இவர் கூட தான் போறான், இயேசுவோட கூட தான் போறான் அப்படின்னு மக்கள் எல்லாரும் முழுவதும் இருக்காங்க. டக்கு நம்ம ஒரு மாற்றம் இருக்கிறது. என்ன மாற்றம் வருது? படிங்க. உடனே அந்த இடத்துல சகியை வந்து நிக்கிறான், நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். மக்கள் அவங்க முழுமுழுக்கோட வாயெல்லாம் நடப்படுச்சு. பாவின்னு சொன்னாங்கல்ல, நான் யாருடையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் யாரையும் ஏமாத்தல. அப்படி ஒரு வேளை யாரையா ஏமாத்துறான்னு சொல்லுங்க, நான் கூட திருப்பி கொடுத்துருவேன்.
ஆனாலும் அவன் ஒரு குறை இருக்கு, அது அவனே ஒத்துக்கிறான். ஆனாலும் என்ன ஒரு குறை இருக்கு, அது நிமித்தம் தான் அவனை பாவின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அவன் எச்சி கைட்டு எழுத மாட்டான், காக்க வரட்ட மாட்டான், அதோட எங்க போனாலும் போயிடும். இவன் அந்த மாதிரி. ஆனா வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. உன்ட 2 வஸ்திரம் இருந்தா இன்னொன்னு எழுதிருக்கு, இல்லாதவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம். பாதி உனக்கு போதும், மீதியே இல்லாதவனுக்கு கொடுத்துரு. இன்னைக்கு எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம்? என் தம்பி ஒய்ஃபு பேங்க்ல மேனேஜரா இருக்கான். ஒரு நாள் என்ன ஒரு வசனத்துக்கு கேட்க மாட்டான், வசனம் கேட்பான். ஆனால் திடீர்னு வந்தாங்க, இந்த தசமமாக இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே என் தம்பி முன்னிட்டு, நமக்கு 10 ரூபா வந்ததுன்னா அதில் 1 ரூபா நம்ம கூட கிடையாது, அது கத்துறக்கூடியது. நீ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா 10,000 ரூபா செய்யணும், கத்தருக்கு கொடுத்துரும், மூலியத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் தம்பி சொன்னா, அது பழைய ஏற்பாடு. அப்ப நான் சொன்னேன், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, மனசுல நியமித்ததை கொடுக்கலாம் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அவசியம் சொல்லியிருக்கிறாரு. இது புதிய ஏற்பாடு. ஆனா இன்னொன்னு இருக்கு, இயேசு சொன்னது அதெல்லாம் சரியா செஞ்சான். உனக்கு 2 இருந்ததுன்னா, இது இங்க தசமபாகம் வருதா, 50-50 வருதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இல்லாத மக்களுக்கு யார் தேவையோடு இருக்கிறார்களோ ஒன்று நிறைய இருக்குன்னா இல்லாதவங்களுக்கு கொண்டு கொடுக்குது. இல்லாதவர்களா அந்த இந்தியாவில் கம்மியா இருக்காங்க. இன்னும் எத்தனையோ இடங்கள்ல ஒரு நேரம் தான் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய பிரதேசத்தில் ஃபீல்டில் 2 நேரம் தான் சாப்பிட்டு, ஒரு நேரம் சாப்பிட மாட்டாங்க, 3 நேரம் சாப்பிட்டோம். சாமான்ல ஜெயில வந்து சொல்றாரு, இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொன்னா இவங்க இருக்கிறவங்களுக்கே கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்? அப்பதான் பேர் வெளியே வரும். இல்லாத மக்கள் தேவையோடு இருக்கிற மக்களுக்கு கொடுக்க சொன்னா இருக்கிற மக்களுக்கே கொண்டு போய் கொடுக்குறது. ஏன்? அப்பதான் எல்லாரும் எவ்வளவு கொடுத்தாலும் வெளியே தெரியும் கொடுக்குறது. ஏசு அப்படி சொல்லல, பாதி கொடுக்கணும் ஆசைப்பட்டியா, இல்லாதவனுக்கு ஒரு அப்படின்னு. அப்படியே தான் அப்படின்னா இல்லை, இன்னும் இருக்கு அப்படின்னா. இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் ஒன்று இருக்கு. நீ தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருக்க விரும்பினான், அல்லேலூயா, கடவுள்கிட்ட நீ நல்ல பணக்காரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்குள்ள எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நீ அவரை பின்பற்றி போ அப்படின்னு. நான் தசவ பார்த்த கேட்க வந்தா மொத்தமாவது குடிக்கு கொடுக்க அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. வீட்டில் பேசக்கூடிய வசனம். ஆனா என்ன வசனம்? இது சத்தியம். தசமபாகம். அப்போ அவனவன் கட்டாயமாவும் அல்ல விசனமாயும் அல்ல, நியமித்ததை எதை நியமிக்கிறோம்? ஒன்று 10ல் 1 கொடு, இல்ல 50-50 கொடு, இல்ல முழுசையும் கொடுத்துரு. நீ எதை நியமிக்க அதை கொடுத்து. ஆனா வசனத்தின்படி கொடுங்க, வசனத்தின்படி கொடுங்க, இல்லையா? வசனத்தின்படி நமக்கு தெரியணும் இல்லையா? வசனத்தின்படி இல்லாதவன் யாரு, சிறியவர்கள் யாரு அப்படின்னு தெரியணும்ல. இல்லாதவன் ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு, தரித்திரன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சிறியவர்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யாருன்னு தெரியல. தரித்திரம் நமக்கு தெரியும், கஷ்டப்படுறவங்க. இல்லாதவங்க யாரும் தெரியும். இந்த சிறியவர்னு யாரு? அது அந்த மத்திய அதிகாரத்தில் அந்த சம்பவம் வரும். சிறியவர்களாகிய எளியவர்களுக்கு எதை செய்கிறோம் அதை எனக்கே ஆதரவு அற்றவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் இருக்க. நான் அடிக்கடி ஜிஹெச் போவேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், திடீர்னு ஜிஹெச் கூட்டு போவான், யாருக்கையாவது பாவம் போயிட்டே இருப்பான் அப்படிமா. ஏன்னா அங்க காத்து இருப்பாங்க. ரத்தம் கொடுத்தாதான் உங்களுக்கு அப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க லைன்ல.
அவங்க ரத்தம் கொடுக்க ஆள் யாரும் பழக்கம் இருக்காது தெரியாது. நான் 2-3 நேரம் திடீர்னு கூட்டுவோம் வா ரத்தத்தை விட்டுட்டு அவங்களுக்கு அந்த நிறைய கொடுத்துட்டா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. செய்யணும். அப்படி ஆதரவே இல்லாதவங்க தான் அந்த எளியவர்கள். சிறியவர்கள் இடத்துல ஒரு இடத்துல சீசர்களும் வராங்க. இயேசுடைய சீசர்களே ஆண்டவர் குறிப்பிடுறாங்க. ஊழியக்காரங்க அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்றாங்க. அப்போ வசனத்தின்படி இதை கொடுக்கணும். இதுவரை வசனத்தின்படி வாழல, சேர்த்து தனக்கு தனக்கு தனக்குன்னு சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கான். தனக்கு தனக்குன்னு சேர்த்துட்டு இருக்கிற பார்த்தா ஆண்டவர் என்ன செய்வாராம்? சிரிப்பாராம். அடக்கு பையில எனக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு பேர பேத்திக்குன்னு சொல்லிட்டு இருக்கிய, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா ஒன்றிருந்து எடுக்கப்பட்டு போகும் என்று சொன்னால் நீ சம்பாதிச்சு சேர்ந்ததெல்லாம் யாருடையதாகும். தெரியாத உனக்கு யார் கொண்டு போவான்னு தெரியாதடா. அதனால இருக்கும் போதே நல்ல பிளான் பண்ணு, நல்ல பிளான் பண்ணு. எனக்கு போவேன், எனக்கு இவ்வளவு போகும், இது போக மிச்சத்தை ஏன் சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைகளை கட்டி குட்டி சோறாக்கணும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல அண்ணன் தம்பி ஒத்துமை இல்லாம போகிறதுக்கு நிறைய காரணம் தெரியுங்களா? நம்ம தாத்தா பாட்டி மாதிரி சேர்த்து வச்சு சொத்து. இல்லையா? நீங்க சிரிச்சாலும் சரி, ஏன்னா இதான் உண்மை. எங்க வீட்டுல எங்க சித்தப்பா பெரியப்பா எங்க அப்பாலாம் போட்ட சண்டையை பார்த்து நாங்க அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணோம். நம்ம கூட சண்டையே போடக்கூடாது தம்பி, நமக்கு சொத்தே வேண்டாம். எங்க அப்பா இருக்கும்போது எல்லாத்தையும் இருந்து காலி பண்ணிருக்கேன். எங்களுக்கு சொத்து நல்ல சகோதர உறவு தான், நண்பு பாசம் இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு குடும்பம் செஞ்சுட்டு தெரியுமா? ஒரு அடி இடத்துக்கு சண்டை போட்டு நடப்பாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. எதை கொண்டு போகிறோம் அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. ஆனா இந்த ஜாக்கி சான்னு ஒரு உலக லெவலில் ஒரு பேர் பெற்ற ஒரு நடிகர் இல்லை, அவரை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அவர் ஜான் பேர் வந்து அவர் கிறிஸ்டினா இல்லையா அதான் எனக்கு தெரியாது. அவர் எந்த அளவுக்கு கிறிஸ்டின் ஆண்டவர் இருக்கான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் வசனத்தை ஃபாலோ பண்ணிருக்காரு. அல்லேலூயா. ஆமா, என்ன செஞ்சிருக்காரு? அவர் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து எல்லாத்தையும் இலையில கொடுத்தாரு. ஒன்னோடாங்க பல பில்லியன். மனசு வரணும்ல. அப்ப பத்திரிகை நிறுவனம் அவர்கிட்ட கேட்காங்க, எப்படியாவது கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கேன்? நல்ல கல்வி, நல்ல சாப்பாடு கொடுத்து ஆரோக்கியமா செஞ்சிருக்கேன், வளர்த்து வச்சிருக்கேன். அவன் வாழ்க்கைக்கு தேவையானதை அவன் சம்பாதிச்சுடுவான், அவன் சேர்த்துக்குவான். நான் சம்பாதிச்சேன், வாழ்க்கை முடிஞ்சு. ஆனா இது வழி இல்லாதவங்களுக்கு இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இதை கொடுத்து என் பிள்ளைய குடிச்சவராக்கிறத விட இல்லாத கொடுத்து நிறைய பேர் என்ன செய்வோம்? ஓனை பொண்ணு கொடுத்துட்டு அவளுக்கே கொடுத்தாரு. எதிர்ப்பு அவருக்கு இவ்வளவுதானே பண்ணிருக்காரு. இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, கிறிஸ்தவ பண்ண முடியாது. அவர் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா போன வாரம் பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது. 4 நாள் கூட ஆகல. நான் பேப்பர் அதிகமாக படிக்க மாட்டேன். அன்னைக்கு பார்த்தேன், சினிமா நடிகர் லட்சுமின்னு ஒரு அம்மா, அவங்க சொத்தெல்லாம் ஏழைகள் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா வாழ்க்கை எப்படியோ அது நமக்கு தேவை கிடையாது. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுதுல, உனக்கு முன்னே ஆயக்காரனும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நெஞ்சிட்டு இருக்காங்க, பிரவேசிக்கிட்டு இருக்காங்கய்யா. கடைசி நேரத்தில் அவங்க எங்க எந்த சுவிசேஷம் கூடத்துல கேட்டாங்களோ தெரியாது, மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பினாங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. பேப்பர்ல வந்த நியூஸ் அது ஒன்று மாதிரி தெரியும். தனக்கு இருந்த சொத்து, கோடிக்கணக்கான சொத்தை எல்லா ஏழைகளும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை கூட இருக்கு, பேரம்பேத்திகள் இருக்கு, ஆனா ஏழைகள் கொடுத்தாங்க. சொத்தை வச்சு என் பிள்ளைகள் கூட சண்டை வந்துடக்கூடாது, அவங்க கட்டிக்கிறக்கூடாது. அது இல்லாதவங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் முடிக்க வழி இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனை குடும்பம் இருக்கிறாங்க, பிள்ளைகளாம் வாழ்க்கை நல்லா இருக்கும், கட்டி கொடுக்கும், அவங்க வீடு கட்டி கொடுக்கும். அதான் இல்லாதவங்களுக்கு பொறுத்து. உலகத்தான் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த செய்யக்கூடிய அந்த காரியத்தை விட இந்த உலகத்து மக்கள் செய்யறது நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஒரு சவால் நம்ம செய்யணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? அவர் செய்யற டக்கு ஸ்டாப் ஆகி எனக்கு
உள்ள பாதி என்ன செஞ்சிடறேன், ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன்னு சொன்ன உடனே முழுமுழுத்து வந்த அவனுடைய வாய் செஞ்சுட்டு மூடிட்டு இயேசு வர்றது வர அவன் பாவி, இயேசுவோடு கூட போனா வாழ்க்கை மறையுது. ஹல்லேலூயா. இயேசு கூட வந்தாச்சா அதுவரை இருந்த வாழ்க்கை கிடையாது, மாறிடுச்சு, டோட்டலா மாறிட்டு. இப்ப அவன் ஒரு காரியம் செஞ்சான், முழுமுழுத்த அவ்வளவு நேரம் இப்ப இயேசு நல்லவர்னு சொல்ல வச்சுட்டான். பாவியான மனுஷன் தங்க போடணும்னு இப்போ தங்க போறாருன்னு புலம்புறவன் பூரா இவரு போனா பாவி தெரிஞ்சுட்டாயா இயேசு ரசிக்கிறவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் உள்ள மாற்றம் இயேசுவை ரட்சகராய் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். இயேசுவோடு கூட போயாச்சுன்னா மாற்றம் வந்து ரெண்டாவது, அடுத்தது மூணாவது படிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். யோவான் 11ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். அப்பொழுது என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. யாரு இந்த தோமாவுக்கு ஸ்பெஷல் என்ன? நம்ம நாட்டுக்கு வந்த இயேசு கிறிஸ்துவுடைய நேரடி சிஷ்யர். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, நம்ம ஆட்கள் தான் அவங்க மயிலாப்பூர்ல ஊத்தி கொண்டுட்டாங்க பரங்கிமலையில இல்லையா? அவர் நினைவா சாந்தம் சேர்ச்சிருக்கு, பரங்கிமலையில போய் பாருங்க, அவருடைய நினைவாலயங்கள் இருக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது. இந்த தோமா என்ன சொல்றாரு, நாமும் அவரோடு கூட மதிக்கும்படி போவோம், இயேசுவோடு கூட இது போனோம், சாவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. ஏன் அப்படி கூப்பிட்டாரு நீங்க? ஏன்னா இவங்க இயேசு எழுதிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசுக்கு தெரியும் அங்க போனா என்ன கொல்ல நினைப்பான், கொல்லைக்கு உண்டான எத்தனை பண்ணுவான். ஆனாலும் நான் லாசரு உயிரோட என்ன செய்யணும், எழுப்ப போய்தான் ஆக வேண்டும், அதனால போய்தான் ஆகணும் அப்படின்னு தோமா சொல்லிட்டாரு. நாமும் சேர்ந்து போவோம், சாவன் முடிவை குறிச்சு அவர் சேர்த்து நம்ம இருக்கிறா, சேர்ந்தே போயிடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த தோமா தான் இயேசு ஜெயிலில் அடையும்போது ஓடிவிட்டாங்க, அவங்களே விட்டுட்டு ஓடிவிட்டான். இயேசுவோடு கூட இருந்தாங்க ஐயா, இயேசுவோடு கூட அப்பம் பூசிட்டாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாரும் அற்புத அடையாளம் எல்லாரும் பார்த்தாங்க, இயேசுவோடே கூட இருந்தாங்க, படுத்தாங்க, தூங்கினாங்க, விளையாண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா பிரச்சனை ஒண்ணு வந்த உடனே விட்டு ஓடியே விட மாட்டாங்க. அந்த தோமாவோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு, இயேசுதான் அப்படின்னு சொல்றாரு, நான் அவர் விழாவுல கையில, அதுக்கு நம்ம ஆளுக்கு ஒரு பேர் டவுட்டிங் தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு இந்தியாவுக்கு வந்தனாலதான் இந்தியாவோட மக்களுக்கு எதுனாலும் ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அந்த ஆவி அவரோடு கூட சாப்பிடி வாங்க போவோம், அவரே சாகும்போது நம்ம சேர்ந்து இருக்கணுங்க, வாங்க சேர்ந்து எல்லாரும் போவோம்னு சொல்லி அப்படி வரலாம். அதனாலதான் அவர் காயங்கள்ல வேலை விட்டு பார்த்தாலுடைய நான் நம்ப மாட்டேன் அப்படி சொன்ன தோமாதான் நாம் ரட்சிக்கப்படும்போது நம்முடைய தேசத்திற்கு வந்து கோதுமை மணியாய் நம்முடைய ஊரிலே ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கூட இருந்தாருன்னா ஆத்மா ஆதாயம் பண்ணாம இருக்கவே மாட்டார். 3 பேர் பார்த்தோம், இயேசு கூட இருக்கணும்னு நினைச்சவனா ஆத்மா ஆதாயம் பண்ணான், இயேசு கூட போய் நான் கூட போய் சொல்லி கூட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவனும் அவ்வளவு ஆதாயம் பண்ணான். இயேசுவோட கூட போய் சாவணும்னு நினைச்சவன் செஞ்சான் ஒரு பெரிய சாதனைய
நாமளும் இப்ப யாரு கூட இருக்கோம்? ஹல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கூட தானே இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? இதுல நம்ம எதை படிக்கணும்? இந்த 3 வருஷம் சில காரியம் படிக்கணும்னு சொல்லல. முதல்ல உள்ளவன் படிக்கணும். அவன் ஒருவேளை அந்நாட்டுல அவனை கேவலமா பேசிப்பாங்கல்ல. போல நேற்று வர கல்லற தோட்டத்துல கத்தி குப்பாடு போட்டுட்டு இருந்த நீயா வந்து எங்களுக்கு, நான் தான் சொல்றேன், எது அவனுக்கு மைனஸோ அதே அவனுக்கு பிளஸ் ஆக மாறி. உனக்கு என்ன தெரியும்? நீனே படிப்பு இல்லாம நீனா வந்து எங்களுக்கு சொல்லுத, நான் தான் வந்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அறிவே கிடையாதுல்ல, என்னை அறியும்படி உங்களுக்கு அறிவிக்கும்படி நான் அனுப்பிச்சிருக்கிறார். அவர் பெரியவர். நம்முடைய மைனஸ் எவ்வளவு பிளஸ் ஆகியிருக்கேன். நம்மளை கேவலமா நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா தேவனை மட்டும் சொல்லாம இருந்திருக்கலாம். எந்த வழியிலாவது ஆத்ம ஆதாயம் என்ன செய்யணும்? நடக்கணும் இல்லையா? அதுக்கு முதலாமதும் அவரோடு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, இதோ உலகத்தில் முடிவு முடியணும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட தான். உண்மையா இல்லையா? யாரு கூட இருக்காரு சொல்லுங்க. கடைசி சொல்லுங்க, இயேசு யாரு கூட இருக்கிறார்? அந்த வார்த்தையை யார்கிட்ட சொன்னார்? அந்த வார்த்தையை யார்கிட்ட சொன்னார்? சீசர்கிட்ட தான் சொன்னார். புறப்பட்டு போய் எல்லாரையும் சர்வசிஷ்டர் அறிவிங்க, எல்லாரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்க கூட இருக்கு. இந்த ரகசியம் அந்த பிசாசு பிடிச்சவனுக்கு எப்படியா தெரியுது? இவன் இயேசு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இயேசு இப்படி அறிவினாரு, நான் உன் கூட இருக்கேன். நீ என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டல, நான் உன் கூட இருக்கேன்டா. எப்ப நம்ம கூட இருப்பாரு? அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யும் போது. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யும் போது நம்ம செஞ்சுட்டு இதெல்லாம் ஏதோ போறோம், ஏதோ கிடையாது. நம்ம செய்வது நம்ம பார்வைக்கு சாதாரணமானது. ஆனா சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி செய்கிறோம். பிசாசு பன்னிக்குள்ள போனது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே இயேசு வரட்டி விட முடியாது. ஆனா இயேசு கூட, இந்த ஒரு மனுஷன் கூட இயேசு இருந்தாங்க, இயேசு கூட கூடயே போனாங்க. இயேசுவோடு கூட சஞ்சரிக்க, இயேசுவோடு அங்க போனவன் இயேசுவோடு கூட இல்ல, எங்க இருந்தா இயேசுவோடு கூட. நீ சுவிசேஷம் சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செஞ்சுட்டு இருக்கா, நீ இயேசுவோடு கூட இருக்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ சுவிசேஷத்தின் பணியை, தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருந்தன்னா இல்லையா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து பொறுப்பு உன் வீட்டாருக்கு அறிவின்னு தான் சொன்னாரு. ஹல்லேலூயா. செபஸ்டியன் உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பு இருக்குல்ல, ஒரு 5 பேரோ ஒரு 6 பேரோ ஒரு 10 பேரோ இதை மட்டும் எங்களுக்கு எழுதிக்கங்க, பிரிச்சு கொடுத்துருக்கேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆமா, நம்ம அதுவே இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு வீட்டாருக்கு தானே அறிவிக்க சொன்னாரு. நான் வீட்டாருக்கு மட்டும் அறிவிப்பேன் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 பேர்கிட்ட தான் கரெக்டா பிரிச்சு கொண்டு கணக்கை கரெக்டா ஒப்படைப்பேன்னு இருந்தேன்னா அந்த பிசாசு பிடிச்சவனுக்கு இருந்த அறிவு கூட வாட்டை இல்லாம இருக்குன்னு இருக்கும். சொல்லுங்க, வசனம் வருது. ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது, என் வீட்டாருக்கு தான் அறிவிக்கா, நான் வீட்டாருக்கு மட்டும் இயேசு சொன்னபடியே அவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிச்சு.
அச்சு பெறலாம அப்படியே கீழ்ப்படிஞ்சு கிடக்கும். அதனால அதோடு நிப்பாட. என் வீட்டாரு என் மொத்த பட்டணம் தாங்க முடியும். உன் எல்கைய நீ ஏன் சுருக்குற? தேசத்தில் நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவு நடந்து நீ இவ்வளவு தூரம் போனா அவ்வளவுதான் கிடைக்கும். பறந்து போ. சொந்தக்காரங்க எங்கெல்லாம இருப்பாங்க. பெங்களூர்ல இருக்கலாம், டெல்லியில இருக்கலாம், மைசூர்ல இருக்கலாம், மலாடுல கூட இருக்கலாம். தப்பு இல்லை. போன்ல சொல்லுங்க, ஏசா எதையாவது இயேசுக்கு என்ன செய். முன்னாடிதான் போய் பிடிச்சு வரணும். இப்பெல்லாம் நிறைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா ஈஸியாக அணிஞ்சிடும். அக்கௌண்ட் வந்து நீங்க ரசீது போட அனுப்பி விட்டுலாம், எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுலாம். எவ்வளவு ஈஸியான வழிமுறைகள்லாம் வந்துட்டு டெக்னாலஜியை கரெக்டா பயன்படுத்தணும். அவன் பயன்படுத்தலாம். இயேசு கூட இருக்கு. நான் இயேசு கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் சுவிசேஷன் சொன்னதுல இருந்தோம் இயேசு அவங்க கூடயே இருந்தான். லேலுயா கூட இருக்குன்னு ஆசைப்பட்டா சுவிசேஷன் எல்லாரையும் மொத்த பட்டணம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கொடுக்கப்பட்டதோடு வச்சிருக்கேனா எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண. புரியுதா? எனக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான், அதோட நான் திருப்தி ஆகிறேன்னா ஊழியத்தில் மட்டும் நெஞ்சிடக்கூடாது. திருப்தி ஆயிரவே கூடாது. எவ்வளவு ஒரு மிஸ்டேக் 1000 மிஸ்டேக் நம்ம அனுப்புவோம். அல்லேலூயா, அனுப்புவோம், ஓடுவோம். அடுத்தால வரக்கூடிய தலைவர்கள் இதை விட பன்மடங்கு ஓடக்கூடிய அளவுக்கு வேலையை செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா. நம்ம இங்க நிலையா நிற்க போறது இல்லைல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆகாத போறோம். இப்பவுமே 49 ஆயிப்போச்சு. இன்னும் எவ்வளவு வருஷம், கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. அடுத்த தலைமுறை வரும். அவங்க இவ்வளவு இருக்கு நம்ம பணம் கொடுமா. அப்ப நம்ம இதுக்கான இன்னும் என்ன செய்யணும்? ஓடணும். அவங்களுக்கு ஒரு சவாலை வச்சிருந்தாங்க. அவன் பிள்ளைகள் நம்மளை விட அதிகமா ஓடணும். நீங்க அதிகமா செயல்படுங்க. நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் இன்னும் அதிகமா ஓடணும், நம்ம அதிகமா ஓடணும். அப்பதான் அவங்க இதை விட அதிகமா ஓடணும். செஞ்சுட்டான். அடுத்தது சரி, அவன் மட்டும்தான் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லிருக்க அந்த வசனத்துல. சகேயு மட்டும்தான் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா மொத்த ஊரும் இயேசு யாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. இங்க இருக்கிறான். அவன் தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி இவன் குள்ளமா இருந்ததுனால கூட்டத்துல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டத்தி மரத்துல போய் ஏறினான். எல்லாம் கேட்கணும். காட்டத்தி மரத்துல ஏறது சாதாரண விஷயம் கிடையாது. மேல கூட கம்பு குத்தம். அந்த பால், அந்த அத்தி மரத்தோட பால்லாம் ட்ரெஸ்ல வடியும், அசிங்கமாயிடும். ஒருவேளை இவன் பணக்காரன், மரம் ஏறி பழக்கமே இருக்காது. இதே சொல்றீங்க, நான் நல்ல பணம் ஏறுவேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அல்லேலூயா. போட்டு வச்சிருக்கேன், நல்ல பணம் மரம் ஏறுவேன், தென்னை மரம் ஏறுவேன். எப்போ? 2000 முன்னாடி வர 2003 கூட கொஞ்சம் ஏறுவேன். ஆமா, தம்பி பார்த்துருக்கேன். இப்போ பணமரத்தை கீழே தள்ளி அதுக்கு மேலே ஏறதான் உண்டு. முடியாது. ஏன்? அதுக்கு தகுந்த மாதிரி பழகிட்டு. அப்ப நடந்து எல்லாரும் அழைக்கும், சைக்கிள் அழைக்கும். எல்லாம் கேட்கணும். நடந்து அலையும் போது இடம் 67 எலும்பு மூலமா தான் இருக்கும். சைக்கிள் வந்தது அப்படியே கொஞ்சம் கூடி 25 ஆயிடுச்சு. பைக்குன்னு ஒண்ணு வந்தது பாருங்க, 85 தாண்டிச்சு. 85 90 வந்துச்சு. அதுக்கப்புறம் அம்பாசிடர்னு ஒரு காரு, கஷ்டப்பட்டு ஓட்டுற ஒரு காரு கொடுப்பாங்க.
அப்படியே 100 தாண்டிச்சு. இப்ப குறுக்கு வழி வரக்கூடாதுன்னு சொல்லி சொகுசுகார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப 110 தாண்டி விட்டது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு வசதி வந்தாலே உடம்பு என்ன செய்யாது, மரம் ஏற ஒத்துழைக்காது. அதை சொல்ல வரேன். அப்ப அவன் அப்பவுமே வசதியில பல்லாக்குல போன ஆளு, வசதியா இருந்தான், ஐஸ்வர்ய சம்பந்தம். அவன் எப்படி மரம் ஏறிப்பான்? மரம் ஏறி பழக்கம் இருந்திருக்காரு, ஆனாலும் மரம் ஏறினான். இயேசுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு இயேசுவை சேர்க்கணும்னா எனக்கு பழக்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த வேலையை நான் என்ன செய்யணும், செய்யணும். எனக்கு நாங்களாம் பழகிட்ட வந்தா உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம், வராது. ஆனா ஆண்டவர் அதை உருவாக்கிறது. அப்பதான் உங்களுக்கு நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கீங்கள உணர முடியும். வந்துட்டு ஒருவேளை அப்படிதானே, ஒருவேளை இயேசுவை பார்க்க நம்ம நினைச்சிருக்கோம், ஒருவேளை நம்ம மரம் ஏறும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டா என்ன ஆகும், மேல கூட அசிங்கமாயிருமே நம்ம நினைச்சிருந்தாங்கன்னா இயேசு அந்த இடத்துல பிரேக் போட்டு நின்று இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவனும் பார்க்கணும் இவனை ஆசைப்பட்டான். இயேசு இவனை பார்க்கணும் பார்ப்பாரு அப்படின்னு இவன் கனவுல என்ன செய்யல, நினைக்கல. ஆனா அந்த இடத்துல பிரேக் போட்டு நின்று, அதுவரை சகை யாருமே யாருக்கு சொல்லல, ஆனா பேர் சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. உன்னை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் தெரியும். பேர் சொல்லி கூப்பிட்டு கூட கூப்பிட்டு நிலைமைக்கு வச்சிடாங்க. சில பேரை பிடிச்சு விட வேண்டி இருக்கும், அவர் அதுக்கு ரெடிதான். வா மகளை கூட்டு போயிடுவார், வா செய் அப்படின்னு எழுதிவாரு, கூட்டு போயிடுவாரு. கூட்டு போனாங்க, இயேசு கூட போனாங்க. இவன் வாழ்க்கை மாறியது. இவனும் இயேசுவை பார்த்தா, அந்த மொத்த கிராமமும் இயேசுவை பார்த்து தரங்களை மனசில். அல்லேலூயா. அல்லேலூயா. 2. அடுத்தது 3வது, நம்ம தலைவர், நம்முடைய மூத்த மிஷனரி இல்லையா? அதான் நம்ம தலைவர், மூத்த மிஷனரி இல்ல, அங்க இருந்து வந்திருக்கிறார் இல்லையா, இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கிறார். அவரு நம்ம எல்லாரும் இயேசுவே சாவப்படன்னு போறாரு. என்னங்க போல ரெடியா இருக்காங்க. நாம அங்க இருந்து என்ன செய்ய போறோம், நம்மளும் சேர்ந்தே போவோம். அதோடைய விளைவு, நான் அந்த தோமா இந்தியாவுக்கு நடந்த அந்த அற்புதமெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். கேரளாவில் தான் முதல்ல இறங்கினாங்க. இறங்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட தான் சுவிசேஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தண்ணீர் இடத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி அள்ளி ஒளி போடுவாங்க, அதை பார்த்து தண்ணியிலே விடுவோம். அப்போ இவங்க சிரிச்சான், ஏன் திருப்பியா விடுவோம்? இல்லை, நீங்கள் கடவுளை நோக்கி கும்பிடுறிய, தண்ணி எப்படி குடிக்கும் அப்படிதானே விடுது. கடவுள் உண்மையானதா இருந்தா எப்படி போதும் அப்படி திரும்ப கூடாது அப்படின்னா. அல்லேலூயா. அது எப்படி அப்படின்னா, நான் சொல்ற ஆண்டவரை விசுவாசித்தா நான் உனக்கு அதை நிரூபிப்பேன் அப்படின்னா. யார் யார் சொல்ற ஆண்டவர் சொல்லையா? சுவிசேஷம் எப்படி பாருங்க, தண்ணி அள்ளிருக்கிறாரு, தண்ணிய அள்ளுன இடம் தடம் வைத்திருக்கு, அந்த இடம் அப்படியே இருக்கு. மணல் அள்ளும் இல்ல, அள்ளுன மணல் அள்ள இடம் தடம் காலியா இருக்குல்ல, அப்படி இருக்கு தண்ணி. பார்த்தவனுக்கு ஒண்ணு ஓடலையா, அப்படியே அள்ளி மேல போட்டுருக்காரு. மேல போன தண்ணி அப்படி இருக்கு, கீழே வரல. இயேசுதான் உண்மையான தெய்வம். முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணவன் உண்மையான ஒளியை பார்த்துட்டான் தோம மூலமா. அல்லேலூயா. தோம பேசுற லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் நினைக்கிற? அரபிக். அவருக்கு எப்படியா மலையாளம் தெரிஞ்சது, அவருக்கு எப்படி தமிழ் தெரிஞ்சது? அன்னைக்கே மலையாளம் படிச்சு தமிழ படிச்சு ஊழியம் செய்ய தோமாவால முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு நம்மால தேவனுக்காக இந்தியாவோட லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு ஏன் ஊழியம் செய்ய முடியாது?
அல்லேலூயா. அப்படி சொல்லலாம். அடுத்த நாள் இந்தியில தான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு யாரும் நினைச்சுட்டான் டிரான்ஸ்லேஷனை பண்ணடா, நான் படிப்பேன். ஆமா, எனக்கு இந்த தம்பி வந்தப்பதான் இந்த யோசனை வந்தது. அவன் பொண்ணாடி விட்டு பைபிள் படிக்கிற ஒரு வந்துட்டான். நான் 3 மாசம் போறேன், போய் ஹிந்தி படிச்சுட்டு வரேன் சொல்லு அம்மாட்ட. அல்லேலூயா. ஏன்? எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படி, எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படி. எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் மாயா. எப்படியாயும் அந்த மக்கள் இரட்சிக்கப்படணும். அதுக்காண்டி நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். தோமா மறிக்கும்படி ஆயத்தம். அவன் போறான், கிளம்பி வந்தான். பேசுற மொழி தெரியல, தமிழ் படிக்கிறான், பேசுறான், சொல்றான், அற்புதத்தை நிகழ்த்தி காமிக்கிறான். ஆண்டவர் யாருன்னு நினைச்சான் நிரூபிச்சு காமிக்கிறான். அப்படி அர்ப்பணிச்சவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் தயங்குவதே கிடையாது. அல்லேலூயா. என் மூலமா என்னத்தை செஞ்சுருவாரு, நான் போய் என்னத்தை செய்ய போறேன் யோசிக்காதங்க. அர்ப்பணிச்சு பாருங்க. நான் இதை செய்வேன், ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து பாருங்க. உங்களை வச்சு அவர் செய்யலாம் மட்டும். அன்னைக்கு தோமா கூட இருந்த அதே ஆண்டவர். அல்லேலூயா. அன்னைக்கு தோமாவோடு கூட இருந்த அதே இயேசு இன்னைக்கு என் கூட உங்க கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார்ல. அப்ப தோமா கிளம்பினது போல என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நான் ஓடுவேன்னு எல்லாம் ரெடியா இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவு, என்னால முடிஞ்சது, என்னால என்ன முடியுமோ உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நீங்க முடிஞ்சதையும் செய்வீங்க, முடியாததையும் அதான் நீ பார்த்தது, நான் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சாத்தியமில்லாத எல்லாவற்றையும் சாதிக்க செய்கிறது தான் இயேசுவோட வேலை. அல்லேலூயா. என்னால எப்படி பிரதர், நான் எப்படி பிரதர் நடக்கும்? யாரெல்லாம் ரெடியா இருக்கு? அல்லேலூயா. எப்பவும் இருக்கிற மாதிரி அல்ல. இந்த ஆண்டு அதை விட பன்மடங்கு, அதை விட உற்சாகமான வேலைகளை செய்ய யாரும் ரெடியா இருக்கு? அல்லேலூயா. ஆண்டவரே, நம்ம பிள்ளைகள் ஐயா, ஒரு பிசாசு பிடித்திருந்த மனுஷன் ஒரு பெரிய பட்டணத்தையே சுற்றுகிறாய் திருக்குறாங்க. நான் மட்டும் இயேசுவை பார்த்தா போதும்னு சொன்னேன். மொத்த மக்களை இயேசு பார்க்கும்படி செய்ய ஆண்டவரே. ஐயா, ஒரு தோமா எங்கேயோ உள்ள ஒரு மனுஷன் எங்க நாட்டுக்கு வந்து எங்க மொழியை பிடிச்சு அவர் ஊழியத்தை நிறைவேற்றுவது உண்மை என்று சொன்னார். எங்களை கொண்டு செய்வது அதை விட அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வாஞ்சியோடு நிற்கிறாப்பா. எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்ய நீ விருப்பப்படுகிறீர்களோ அதுல ஒன்று கூட தடைபடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டுல அவங்க புதுமை பார்க்கணும், அற்புதத்தை பார்க்கணும். அவருடைய ஞானம், அவருடைய விவேகம் தான் ஆண்டவரே வித்தியாசமாய் செயல்படுகிறதை அவர்கள் கண்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உம்மை மேம்படுத்தும்படியா அபாவத்துக்கு நன்றி செலுத்த வரங்களை தார மாட்டேன். உங்க போற இடத்துல அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பிடியாளிகள் சொஸ்தமாகட்டும் ஐயா. மனம் திரும்பாத குடும்பத்தின் பிள்ளைகள் மனம் திரும்பாதவர்களாக மொத்தவர் திரும்பிச்ச, மொத்த பட்டண மனம் திரும்பிச்ச. இயேசு வேண்டாம் சொன்னாலும் இயேசு வேண்டாம் எதிர்பார்த்திருந்தாங்க. அதே போல இவங்க போகக்கூடிய பகுதிகள்ல குடும்பங்கள்ல இவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும்படியாய் நாங்கள் நினைக்கிறோம் செய்கிறார். இந்த காலத்துல தாழ்த்தி இருப்பது நீ மாத்திரமே தாழ்த்தி திருக்கிறது. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.